ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம எப்படி கிளாத்தில் நம்ம வரையலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ளவர் டிசைன் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பேரட், லேடிஸ் ஃபிங்கரை வச்சு ஒரு அழகான டிசைன் எப்படி கிளாத்தில் நம்ம க்ரியேட் பண்ணலான்னு வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த கிளாத் எப்படி ஃபிட் பண்ணணும் அந்த கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க இது ஆரி ரிங்கு தனியாக கடையில் இருக்குது. பெரிய சைஸ் வேணும்னாலும் பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். சைஸ் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச் இருக்குது. ஸ்மால் சைஸ் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஸோ உங்களுக்கு 10 இங்கே பாருங்கள் 10. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்மால் சைஸ் ரிங்கு தான் எடுத்துருக்கேன். அதை கிளாத்தில் எப்படி ஃபிட் பண்ணணுன்னு போன வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது புரியும். ஈஸியாக இது ஃபிக்ஸ் பண்ணலாம். பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, நம்ம இல்லை ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த ரிங் இருக்குல்ல, இதை தனியாக கழட்டிட்டு இது பேக் சைடு நம்ம அயன் பண்ணணும். அயன் பண்ண பிறகு தான் நம்ம இந்த கிளாத்தை யூஸ் பண்ண முடியும். அயன் பண்ணிட்ட பிறகு இந்த பெயிண்ட்டும் அந்த கிளாத்தை ஒன்றா மிக்ஸ் ஆகி அது பர்மனெண்ட்டாக இல்லை அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டால் கூட அந்த கலர் எதுவுமே நம்மளுக்கு போகாது. ஓகேவா? அதனால் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் போடுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்க்கு அப்புறம் தான் நீங்கள் அயன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அயன் பண்ணக்கூடாது, தண்ணிலையும் போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியன் இருக்கு இல்லையா, வெங்காயம், அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட்டு ஒரு டிசைனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, ஆனியன் எடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். ப்ரெஷ் 000 ப்ரெஷ் எடுத்தாலும் அது ரொம்ப மெலிசாக இருக்கும். அது லைன் போடுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ நான் அதை எடுக்கலை. நான் கேமில் 3 என்னோடய ப்ரெஷ் நேம் கேமில். உங்களுக்கு என்ன விருப்பமான ப்ரெஷ்ஷோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது சிந்தட்டிக் கோல்டு ப்ரெஷ், அதுதான் நான் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஆனியன் இருக்கு இல்லையா, இதில் மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அதை பாதியாக கட் பண்ணணும். நைஃப்பில் பாதியாக கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது மேலே நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பெயிண்ட் இருக்குல்ல, ஃபேப்ரிக் பெயிண்ட், அதை அது மேலே அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா நனைச்சிக்குங்க ப்ரெஷ்ஷை. அப்புறம் ஒரு கிளாத்தில் நல்லா துடைச்சிக்கிட்டு இப்போ இந்த பெயிண்ட்டை எடுத்து லைட்டாக தடவுங்க. அப்பக்கூடாது, ஏன்னா நம்ம ரொம்ப பெயிண்ட்டு போட்டால் அது டிசைன் நம்மளுக்கு அந்த ஷேப் வராது. ஸோ அதை நீங்கள் அதை பார்த்துக்குங்க. எனக்கு இந்த கலர் நான் எடுத்துக்க, உங்களுக்கு வேறு கலர் வேணும், எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்குங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு புரியும்படி நான் இந்த கிளாஸ் எல்லாம் வீடியோவாக போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பாருங்கள், நான் இந்த பெயிண்ட்டை வச்சு அழகாக இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை இதில் கிளாத்தில் டிப் பண்ண போகிறோம்.
இப்போது பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் வந்து அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா, உங்களுக்கு எங்கெங்கே எந்த டிசைனில் பண்ணணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் ஷேப்பை வந்து நீங்கள் இது பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இங்கே வந்து அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக எடுங்க. பார்த்தீங்களா, ஆனியன் ஷேப்பில் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அதே போல் இது பக்கத்துலேயே இன்னொரு நான் வந்து போட்டு காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ அதே போல் லைட்டாக வந்து நீங்கள் அந்த பெயிண்ட்டை வந்து தடவிக்குங்க. இது சாரீ, குர்த்திஸ், கிட்ஸோட ட்ரெஸ் எங்கே வேணால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைன் சாரீ கர்ச்சீப்பில் அப்போ உங்களுக்கே அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சிம்பிள் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இன்னொரு வாட்டி நான் செய்ய போகிறேன் பாருங்கள். இது பக்கத்துலேயே நான் வைக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அசைக்காமல் எடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆனியன் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு அந்த ஷேப்பில். ஸோ சேரில் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். நான் இது இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த கலர்லாம் செட் ஆயிடுச்சுன்னா போகாது. முடித்த பிறகு ஒன் டே அதை வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தை திருப்பி போட்டு அயர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணலாம். இது எல்லாமே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணணும், கையில் மிஷினில் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ப்ரெஷ்ஷும் போடக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நான் இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது மேலே உங்களுக்கு புரியறதுக்காக நான் மேலே வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை எடுக்கும் போது மெல்லமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஓகேவா, சூப்பராக வந்துருச்சு. அந்த ஆனியனோட அந்த லைன் இருக்கு இல்லையா உள்ள, இந்த இது அப்படியே அழகாக வந்துருச்சு. இது வந்து நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரஃப் கிளாத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்த பிறகு நீங்கள் வந்து எதில் போடணுன்னு விரும்புகிறீங்க அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அழகான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து சிம்பிளாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டபுள் கலர் வச்சு நம்ம ஷேடிங் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் ஒரு பேரட் ஒன்று, அதில் எப்படி நம்ம அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம். லேடிஸ் ஃபிங்கர், அது ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆனியனை வச்சு பார்த்துருக்கோம். இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஆனியன்லாம் வந்து வெஜிடேபிள் பெயிண்டிங்கில் வரும். அது வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த டிசைன் வேணும்னாலும் உங்களுடைய சாரீ, சுடிதார், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, கர்ச்சீப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.